2 சென்டில் பிரம்மாண்டமாக ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, 2 சென்டா இது அப்படின்னு நம்பவே முடியல. உள்ளே வந்து அவ்வளோ லக்ஸரியாக இருக்குது. இது வந்து ஹஸ்பண்ட் சேல்ஸ்க்காக கட்டின வீடு. ஹஸ்பண்டோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். மற்ற டீட்டெயில் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சேஃப்டி கேட் பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பில் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மெயின் டோர் பாருங்கள், வேங்கை மரத்தில் செஞ்சுருக்காங்க. டிசைனுமே செம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாலை சுற்றி பார்த்தேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பால் சீலிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஷோகேஸ், டிவி ஷோகேஸும் செமையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு நீட்டாக யூனிக்காக இருக்குது. ஹாலில் இருந்தே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மேலேயுமே நம்மளுக்கு ரூம் இருக்குது, அதையுமே பார்க்கலாம். அந்த ஸ்டெப்ஸில் இருக்க கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. அடுத்து கிச்சன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேடிஸ்க்கு பிடிச்சமான ஒரு இடம் இதுதான். ஏன்னா நம்ம எனி டைம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது வந்து மாடலர் கிச்சன் தான். ஃபுல்லாகவுமே கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன்லேயே ஒரு குட்டி டைனிங் டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பக்கத்தில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஐடியா. அதுக்கப்புறம் ஹால்லே வந்து கார்டனிங் கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இண்டோர் கார்டன் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதில் வந்து அந்த கல் கூழாங்கல் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ஆப்பிள் மரத்தையே கொண்டு வேற வச்சிருக்காங்க. செம சூப்பராக இருக்குது. அதில் வேற லைட் செட்டிங் வேற. ஓகே ஃப்ரெண்ட், அடுத்து பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து கீழே இருக்கிற பெட்ரூம். பெட்ரூம்லையுமே பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அந்த பால் சீலிங் பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஸ்டார் ஹோட்டல்லாம் நம்ம ரூமில் தங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரூம் எல்லாமே நல்லா ஒரு பிரைட்டாக இருக்குது. ரூம் எல்லாம் பிரைட்டாக இருந்தால் தான் நம்ம இருக்கிற எல்லாருக்குமே மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா ரூமுமே பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பாத்ரூமுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சோப்பு ஸ்டாண்ட் எதுவுமே நம்ம அடித்து அசிங்கமாக அந்த இடத்த ஆக்க வேண்டாம். அந்த ஒரு ஸ்லாப் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, அதிலே நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். அதில் லைட் செட்டிங் வேற வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம நிற்கிறோம். அந்த எஸ்எஸ் கம்பி எல்லாமே பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையுமே டிவி ஷோகேஸ் மாதிரி குட்டியாக பண்ணியிருக்காங்க. அதுவுமே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெட்ரூமுமே பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையுமே கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செவுரில் பார்த்தீங்களா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் எல்லாமே குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது யூனிக்காக ஃபோட்டோஸ் இல்லை ஃப்ளவர் வாஷ் ஏதாவது வச்சா செமையாக இருக்கும். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து குடியிருந்தால் மட்டும் போதும், அந்த அளவுக்கு இருக்குது. இங்கேயுமே நம்மளுக்கு பாத்ரூமில் அந்த மாதிரி செல்ஃப் மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அப்படியே பால்கனிக்கு போகலாம். அங்கேயுமே சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சூப்பரான ஸ்பேசியஸான பால்கனி. நல்லா நம்ம ஈவினிங் டைமில் உட்காந்து டீ குடிக்கிறதுக்கு சூப்பரான ஏரியா. மொட்டை மாடிக்கு போகணுன்னா அங்கே போகிறதுக்குமே இரும்பில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் கேட்டுற ஒவ்வொரு வீடுமே நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி கேட்டுவாங்க. அதே மாதிரி தான் இதையும் கட்டியிருக்காங்க. மோர் டீட்டெயிலுக்கு ஹஸ்பண்டோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.